அப்படின்னா இதுதான் வந்து சிம்டம்ஸ் பேசிக்காக இருக்கும். அதை நம்ம அசால்ட்டாக லேசியாக விடும் போது அது கட்டி கல் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்டேஜில் வந்து உப்பு அதிகமாகும் போது கால் வீக்கம் வரும். இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். காதோட கலர் மாறும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு காதை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த கலரோட இப்போ கொஞ்சம் டார்க்னஸாக இருக்கிறது, அதோட கிராக் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து தெரியும். கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா காதில் காட்டும். இப்போ வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா கண்ணில் காட்டும். லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா மூக்கில் காட்டும். எக்ஸ்டர்னல் ஆர்கான்ஸில் வந்து அந்த அறிகுறிகள் வந்து வெளிப்படும். இதுதான் வந்து கிட்னி வந்து கிட்னிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. கிட்னி நம்ம உடம்புல எத்தனை இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2 இருக்கும் இல்லையா. கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். ரத்தமே போலனா ரத்தத்தை வந்து எப்படி சுத்தப்படுத்தும்? கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா ரத்தத்தில் வந்து அசுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது ரத்தம் மூமெண்டிங் ஆகுமா ஆகாதா? மூமெண்ட்டே ஆகாது. அப்போ கிட்னிக்கு சரிவர ரத்தங்கள் வந்து சரியாக போகாமல் இருக்கிறப்ப இவங்க சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸுமே வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஏன் நம்ம இந்த வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதர் வந்திருக்கிறதுமே வந்து அந்த ப்ராப்ளம்காக இல்லை, அந்த ப்ராப்ளம்கான ஆரம்ப கட்டத்தில் வந்து இவங்க வந்தாங்க. இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். இவங்க என்ன பிரச்சனைக்காக வந்தாங்க, லைக் இவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து இங்கே சால்வ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓகே, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் விஜய். விஜய் பிரதர். உங்களோட வயது? 36. அவங்களோட ஏஜ் என்னது? 36 தான் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து செராக்கேர் வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்காக வந்தீங்க? இங்கே செராக்கேர் வரும்போது பேக் பெயின் ப்ளஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்தேன். ஓகே, பேக் பெயின் கொலஸ்ட்ரால் இந்த 2 ப்ராப்ளம்காக மட்டும்தான் வந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டால் இருக்குங்களா பிரதர்? இருக்கு. ஓகே, ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஓகே, ஆனால் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க எவ்வளவு நாளா வந்து தெரப்பி எடுத்துட்டு இருக்கீங்க? நான் மே 10. அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாசம் வந்து வந்திருக்கீங்க. ரெகுலரா வந்திருக்கீங்களா இல்ல லீவ் அப்பப்போ? அடுத்த நாள் வந்து ரெகுலரா வந்து தொடர்ந்து எடுத்தீங்க. வரும்போது வந்து கொலஸ்ட்ரால் பேக் பெயின் மட்டுமே சொன்னீங்க. இப்போ இங்க வந்து உடனே நாங்க ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, பிளட் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க பிளட் செக்அப் பண்ணீங்க. என்னென்ன செக்அப் பண்ணீங்க, என்னென்ன ப்ராப்ளம்னு அதுல தெரிஞ்சுச்சு. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி தெரப்பி எடுக்கும்போது செல்வி மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு, சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி. என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தொடர்ந்து பேக் பெயின் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யூரின்ல நிறைய ஃபர்ஸ்ட் நுரை மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் கலர் மாறிச்சு, கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் கலர்ல அப்படியே மாறிச்சு. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் செல்வி மேடம் கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கிட்னி ப்ராப்ளம்லாம் எனக்கு இல்லை, எனக்கும் இங்கே வந்தது கொலஸ்ட்ராலுக்கு ப்ளஸ் பேக் பெயினுக்காக தான் வந்திருக்குறேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் கேம்பில் புரோட்டீன் யூரியா டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னு அப்ப சொன்னாங்க. அந்த பர்சன் வந்து சரியா எனக்கு டீடைலா சொல்லல. ஓகே, லீக்கேஜ் இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். புரோட்டீன் லீக்கேஜ்னா நல்ல சத்து உடம்புல இருந்து புரோட்டீன் வந்து என்ன ஆகக்கூடாது, லீக்கேஜ் ஆகக்கூடாது. அது எப்படி தெரியும்னா யூரின் போறப்ப பபிள்ஸா நுர மாதிரி அதிகமா வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நல்ல சத்து வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக தான் யூரின் போகணும். அது போணுச்சுனாலே கிட்னியை வந்து ப்ராப்ளம்ஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அதுக்கான அறிகுறிகள். சொல்லுங்கள். அதை பற்றி பேசியிருந்தேன். அப்போ மேடம் சொன்னாங்க, அப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க, அப்படி இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நானும் பிளட் டெஸ்ட் எடுத்தேன். எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் என்னுடைய கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதில் ஒரு 40% கம்மியாக இருக்குது. 40% கம்மியாக இருக்கு. ஓகே, ரிப்போர்ட்ல இருந்து கிரியேட்டின் லெவலும் பார்டர்ல இருக்கு. ஓகே, கிரியேட்டின் லெவல் ஆக்சுவலா எவ்வளவு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 1.3 இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 1.3 தான் இருக்கணும். நீங்க செக் பண்ணும்போது கிரியேட்டின் லெவல் எவ்வளவு இருந்துச்சு? 1.23 இருந்தது.
1.23. இப்போ தான் வந்து அந்த கிரியேட்டின் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். காட் பிளஸ்டு வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? இங்கே டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது. டெஸ்ட் எடுக்கும்போது வந்து தெரிஞ்சுது. வேற என்னென்ன ப்ராப்ளம் டெஸ்ட்ல தெரிஞ்சது? அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கிறது எனக்கு தெரியும். ஓகே. மற்ற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கிட்னி மட்டும் தான் ப்ராப்ளம். ஓகே. கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் இருக்கு, அது இருந்தது, அதுவும் இந்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. மற்றபடி வேற எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இப்போ நீங்க அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன தெரப்பி எடுத்தீங்க, எப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்க? அதாவது எனக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே முதல் 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே சண்டேவே காலையிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், வாங்க ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படின்னு. அந்த 2 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன தெரப்பியெல்லாம் எடுக்க முடியுமோ இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது இது ஏன்னா எனக்கு இந்த சின்ன ஏஜில் நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொன்னேன், இப்போ உங்ககிட்ட கூட வந்து சொன்னேன், நீங்களும் வாட்டர் கார்டு நான் போட்டு தரேன், நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம ஜேட் வாட்டர் எடுங்க, 10 நாளுக்கு எடுங்க, 10 நாள் எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், எடுத்தால் கண்டிப்பாக கிரியேட்டின் லெவல் கம்மியாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே. தொடர்ந்து ஜேட் வாட்டர் நம்ம 10 நாளுக்கு 1 லிட்டர் ஜேட் ஆல்கலைன் வாட்டர் குடிச்சாங்க. ½ அன் ஹவர் வந்து ஜேட் மேட்ரஸ்ல வந்து லைக் அப்பா அம்மா எல்லாருமே எடுக்கிற மாதிரி தெரப்பி. இதை தாண்டி போட்டான் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? போட்டான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்சு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணீங்க. இப்போ பிஃபோர் தெரப்பிக்கும் ரெகுலராக எவ்வளோ நாள் கழிச்சு அகைன் போய் செக் பண்ணீங்க? கரெக்டாக 1 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்ல செக் பண்ணீங்க. இப்போ கிரியேட்டின் வந்து 1.23 இருந்துச்சு இல்லையா? செக் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாயிருக்கு? 0.18 கம்மியாயிருக்கு. 0.18 வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியாயிருக்கு. 10 days வந்து தெரப்பி எடுத்து லைக் வந்து வாட்டர் தெரப்பி எடுத்து ஆஸ் யூஷுவல் ½ அன் ஹவர் தெரப்பி எடுத்ததில் வந்து 0.18 வந்து கம்மியாயிருக்கு. அப்படின்னா இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டே இருக்கும்போது 1.3க்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதை பார்க்கும்போது ரிசல்ட் பார்த்தீங்க இல்லையா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே. 2 மைண்டில் இருந்தேன். ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம தெரப்பி எடுக்கிறோம், சப்போஸ் இதில் ரிப்போர்ட்டில் நார்மல்னு வந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா இமீடியட்டாக வேறு எங்கேயாவது. ஏன்னா நான் வேறு எந்த டாக்டர்கிட்டையும் நான் போகலை, செராக்கேரை மட்டும் தான் நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கையிலே அப்படியே 1 மந்த் கண்டிப்பாக எடுத்த. வேறு எங்கேயுமே எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போய் டாக்டர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்துருங்கன்னா, இல்லை 1 மாதம் இவ்வளோ ஷோராக வந்து மேடம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு சப்போஸ் வந்ததுன்னா அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட எனக்கு போதும். ஏன்னா தொடர்ந்து நான் 1 மாதம் தானே எடுக்கிறேன், தொடர்ந்து எடுக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி சப்போஸ் 2 மைண்டில் இருந்தேன், அப்படி இது நார்மல்னு வரல அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்த்துருவோம் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால், சத்தமாக கிளாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால் வந்து பிஃபோர் தெரப்பி எவ்வளோ இருந்தது, ஆஃப்டர் தெரப்பி எவ்வளோ கம்மியாயிருக்கு? இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் மேடம். ஓகே. கிட்னி ஃபங்க்ஷனில் லாஸ்ட் டைம் 66 சொல்லியிருந்தேன், அதாவது 40% கம்மியாயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஆஃப்டர் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா 80%. ஆக்சுவலாக வந்து 36 இயர்ஸில் வந்து 40% லோவாகுது அப்படின்னா கிட்னி வந்து செயலிழக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 1.28 பார்த்த கிரியேட்டின் லெவல் இப்படி சொடக்கு போட்டு திரும்புறதுக்குள்ள 2 மாதம் கழிச்சு செக் எந்த தெரப்பியுமே எடுக்காம கண்டுக்காம விட்டாங்க அப்படின்னா 6-7 கொண்டு போய் விட்டுரும். 6-7 கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி டயாலிசிஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணியே ஆகும். செராக்கேர் அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய அப்பா அம்மா டயாலிசிஸ்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? கிட்னி சரிவரை இயங்காம மிஷின் வந்து அந்த வேலையை பார்க்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ், 4 மணி நேரம் நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து வித்தின் செகண்ட்ஸில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து ப்ராப்ளம்ங்கிறது சீக்கிரமாக வந்து வளர்ந்துரும் இல்லைங்களா? நீங்கள் வந்து அது ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக வலிகள் இல்லாமலாம் இருக்காது இல்லை? என்ன மாதிரி வலிகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு? ஓப்பனாக சொல்லணும்னா பேக் பெயின் எல்லாம் அதிகமாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு தெரப்பி எடுக்கும்போது அதிக வலியில் வந்தேன், தெரப்பி எடுத்த பிறகு கொஞ்சம் வலி கம்மியாயிடுச்சு. ஓகே.
கொஞ்சம் நானே நல்லா ஃபீல் பண்ண நல்லா இருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கிரியேட்டின் லெவலெல்லாம் செக் பண்ணல, அப்போ கொஞ்சம் வலி இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு அன்கண்ட்ரோலாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. ஓகே ஓகே, அதை தாண்டி வந்துட்டீங்க, ரிசல்ட்டுமே கிடைச்சிருச்சு. இருக்குது. இதில் இன்னொன்று நான் சொல்லணும், ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன். அதனால் நான் யோசித்தது என்னென்னா, நடுவில் கொஞ்சம் இந்த சுரக்காய் ஜூஸ் எல்லாம் கூட குடித்தேன். ஆனால் அதை நான் ஏன் சொல்கிறேன்றது அதையே நான் சொல்கிறேன். சுரக்காய் ஜூஸ் எல்லாம் குடித்தேன், வீட்டில் அதுவும் சொன்னாங்க. அப்போ யோசித்தேன், ஒருவேளை சுரக்காய் ஜூஸ் குடிச்சதுனால கிரியேட்டின் லெவல் கம்மியாக இருக்குமோ. ஆனால் அதுதான் இல்லை. மற்ற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 1 பாயிண்ட் கூட ஆயிருக்கு. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து 288 இருந்தது, அது கம்மியாகி 240க்கு வந்துருச்சு. அப்போது இது சுரக்காய் ஜூஸ் குடித்தா அந்த கொலஸ்ட்ராலெல்லாம் கம்மியாகாது, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போது அந்த சைடும் யோசித்து பார்த்தேன், தெரப்பியும் யோசித்து பார்த்தேன். அப்போது சுரக்காய் ஜூஸ் குடித்தா வேணா நம்ம இந்த கிரியேட்டின் லெவல் வேணாலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் கொலஸ்ட்ரால் கம்மியாகாது. அப்போது இங்கே தெரப்பி எடுத்ததுனால தான் அது மொத்தமாக கொலஸ்ட்ரால் கம்மியாச்சு, எனக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிரியேட்டின் லெவல் கம்மியாயிருக்கு. அதே சமயம் அந்த கிட்னி ஃபங்க்ஷனும் வந்து 66 இருந்தது, இப்போ 80க்கு வந்துருச்சு. தைராய்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாயிருக்கு. சுகர் வந்து ஃபாஸ்டிங்கில் 65 தான். ஓகே, சுகர் வந்து ஃபாஸ்டிங்லேயே 65, நார்மலில் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு அழகான விஷயம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க? இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, தொடர்ந்து இந்த தெரப்பி எடுத்தோன்னா இப்போ 1 மாதத்தில் என்னால் கிரியேட்டின் லெவலும் ஜிஎஃப்ஆரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது தெரப்பி எடுத்துன்னா. அப்போ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த தெரப்பியை கண்டினியூஸாக பண்ணால் அப்போ கொலஸ்ட்ராலு உடல் எல்லாத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் நாங்கள் மேட்டு புக் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி அதை வந்து பணம் கட்டி டெலிவரி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டோடு சேர்த்து மதர் ஸ்பெஷல்னால் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து நம்ம 3 பால் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்க இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த 3 பால் வந்து முக்கியம்னு அவங்க ஒய்ஃப் போயிட்டு தினமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு 3 பால் தருவீங்களா, எனக்கு 3 பால் தருவீங்களா, எனக்கு 3 பால். இதே தான் தினமும் வந்து கேட்பாங்க. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பால். இது கொடுக்குறோம், இதுதான் வந்து அவங்களுக்கு அந்த ஆஃபர்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 3 பால்காக தான் அவங்க ஒய்ஃபும் வந்து சொன்னாங்க. எதுக்காக அவங்க சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட், அதாவது கம்மியாகும், ரொம்ப நார்மலாக வர்றதை விட கம்மியாக வரும். ஸோ அவங்க வந்து அதுக்காக இந்த தெரப்பி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 3 பால் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா அவங்க தினமும் இங்கே உட்காந்து லெக்சர் கேட்பாங்க. என்னன்னா 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாதிகள் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பீரியட் ஸ்டாப் ஆகுற டைமு, ஒழுங்காக வராது, என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னா 1 மாதம் ஃபுல்லாக வர்றது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக என்ன தோண ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம 3 பால் ரெகுலராக எடுக்கும் போது கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பால் வந்து தொடர்ந்து எடுக்கும் போது இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன ஆகும், எதுவாக இருந்தாலுமே சரியாக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்குது தெரப்பி எடுத்து? அவங்களுக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அவங்க வேலைக்கு போகிறதுனால அவங்களால கொஞ்சம் ரெகுலராக வந்து எடுக்க முடியல. இப்போ இந்த மேட் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் அவங்க ரெகுலராக எடுப்பாங்க. ஓகே, அதுக்காக வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே தெரப்பியை ரெகுலராக எடுத்து உடல் ஆரோக்கியத்தும் சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லி அம்மா அப்பா சார்பாக, சென்டர் சார்பாக ரொம்ப வாழ்த்துக்கள். ஓகே, இங்கே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது 1 மாதத்தில் எனக்கு இவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்னா ரெகுலராக வந்தால் எல்லாருமே குணப்படுத்த முடியாத வியாதியே இல்லை. நான் எங்கள் ரிலேஷன்கிட்டலாம் இதுதான் சொல்லுவேன். இங்கே வந்து இந்த வியாதிக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுன்னெல்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட வியாதியும் இங்கே வந்தால் குணமாகும்னு நம்பிக்கையோடு வாங்க, தெரப்பி எடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இப்போ நீங்க எப்படி வந்து முன்னெச்சரிக்கையா இனிமே ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அம்மா அப்பாவும் நினைக்கணும். குழந்தைங்கலாம் வந்து எடுத்துருக்காங்க. ஆமா. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அவங்களுடைய குழந்தைங்கள எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து தெரப்பி எடுப்பாங்க. பசங்களுக்கும் இந்த தெரப்பியை கொடுக்குறீங்க இல்லையா? எதுக்காக பிரதர்? அதாவது ஆரோக்கியம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இந்த வியாதி அந்த வியாதின்னு இல்லை, வருமுன் காப்போன்ற கான்செப்ட் தான். இப்போவே எடுத்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வந்து நிறைய விஷயங்கள் கிளாஸ் பண்ணுவோம். நாங்கள் சத்தமாக சார் இருப்பாங்க. வாழ்த்துக்கள். நம்ம ஆரோக்கியம் ஒரு வீட்டுக்கு போகிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எப்போதுமே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பேன். பிரதர் விஜய் அவங்க வீட்டுக்கு இது போகிறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த சிறு வயதுல இவ்வளோ பிரச்சனையாகும். 40 கூட தொடலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரிசையாக அடிக்கிட்டு போயிட்டே இருக்காரு பாட்டுக்கு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஆரோக்கிய புலம்பல்களே கண்டிப்பாக இனி அவரோட வாழ்க்கையில் வராதுங்கிறத வாழ்த்துக்கள். நம்ம சராக்கியாரோட கனவு என்ன அப்படின்னா, எங்கள் சேர்மன் சாரோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் டிவி இருக்கிற மாதிரி, ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி, கார் இருக்கிற மாதிரி, மோட்டர் பைக் இருக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செராக்கேர் ப்ராடக்ட்ஸும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது என்னோட கனவு. அந்த கனவு ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டே வருது. காரணம் இது உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாட்கள் தேவை. இப்போ அவர் ப்ரூஃப் பண்ணி பார்த்ததுனால தான் செராக்கேர் மேலே நம்பிக்கை வந்தது. அந்த மாதிரி நீங்களும் ப்ரூஃப் பண்ணி பாருங்க. ஏதோ சொல்கிறாங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்கள் உடலை வந்து பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கோங்க. 1 மாதம் கழிச்சு மீண்டும் ரிப்போர்ட் எடுங்க. அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லுவோம். அதை பார்த்தா தான் முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டாரும் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், ரிப்போர்ட்டை காட்டுங்க, என்னோட ரிப்போர்ட் பாரு அப்படின்னா நம்பணும். நம்பிதான் ஆகணும், வழி இல்லை. ஏன்னா ரிப்போர்ட் வந்து பொய் இல்லை இல்லையா? அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு அப்பா அம்மாவையும் வந்து ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். 403 403 ஸ்டோன் ரூம்ல இந்த 408 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளவா இருக்கு? இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எவ்வளவா இருக்கு? 406. இதுல 406 கற்கள் பதிக்கப்பட்ட நாங்க தான் இப்ப சார் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க, இது விலை அதிகம் அப்படின்வாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவேன், இது ஹாஸ்பிட்டல் பில்லை விட கம்மி அப்படின்னு பிடிச்சிருவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். வாழ வேண்டும். நீங்க மட்டும் பயன்படுத்த வேண்டாம், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பயன்படுத்தணும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.